முப்பொருள், உண்மை, ரியாலிட்டி, உணர்வு, கான்ஷியஸ்னஸ், மேனிஃபெஸ்டேஷன் அதாவது வெளிப்பாடு. இது மாதிரியான விஷயங்களோட பண்டைய ரகசியம் தூசி படிஞ்ச பழைய புத்தகங்கள்ல ஒளிச்சு வைக்கப்படல. அது எல்லாமே உங்களோட ஒரு மூச்சோட தாளத்திலயும், அதோட ரிதம்லயும் பிணைக்கப்பட்டு தான் இருக்குது. இந்த முழு பிரபஞ்சத்தோட கட்டமைப்பு அணு அணுவா உங்க நரம்பு மண்டலத்துல பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்குது. கோடிக்கணக்கான நரம்பு மண்டலங்கள சுழல வைக்கிற அதே அறிவு தான், அதே இன்டெலிஜென்ஸ் தான் இந்த நிமிஷம் உங்க எண்ணங்கள் வழியா துடிச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம சித்தர்கள் அதிநவீன டெக்னாலஜியால கூட கிட்ட கூட வர முடியாத அளவுக்கு பல கண்டுபிடிப்புகள நம்மளுக்கு குடுத்துட்டு போயிருக்கிற காலம் கடந்த விஞ்ஞானிகள். அவங்க உண்மைய வெறும் கற்பனையா பார்க்கல. அவங்க ஆராய்ச்சி பண்ண விஷயங்கள அனுபவிச்சு பார்த்தாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நுணுக்கமான கருவிகள் எல்லாம் அன்னைக்கு இல்ல. இவ்வளவு உன்னதமான கண்டுபிடிப்புகளை எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா, அதுக்கு அவங்க பயன்படுத்தின டெக்னாலஜிக்கு பேரு கான்ஷியஸ்னஸ். இப்படிப்பட்ட சித்தர்களோட ஆழமான, ரகசியமான போதனைகள்ல ஒண்ணு தான், இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த முப்பொருள். இது வெறும் புராண கதை இல்ல. இது ஒரு வாழும் அறிவியல். இந்த முப்பொருள் அப்படிங்கிறது 3 அடிப்படை உண்மைகள உள்ளடக்கியது. ஒண்ணு சித், இன்னொன்னு ஜடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜடம், இன்னொன்னு இயல். சித் அப்படிங்கிறது பேரறிவு இல்லைன்னா தூய அறிவு. அடுத்தது ஜடம், ஜடப்பொருள் இல்லைன்னா பருப்பொருள். அதுக்கு அடுத்தது இயல். இது 2க்கும் இடையில நடக்கிற இயக்கம் அல்லது இந்த பிரபஞ்சத்தோட நடனம்னு சொல்லலாம். இந்த 3ம் ஒரு நேர்கோட்டுல இருக்கிறதால தான் இந்த பிரபஞ்சமும், உங்க வாழ்க்கையும் ஒரு நேர்கோட்டுல நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு இந்த சத்சங்கத்துல இந்த விஷயங்கள தத்துவ ரீதியாவும், நவீன அறிவியல் ரீதியாவும் நம்ம ஆழமா பார்க்க போறோம். சித்தர்களோட உலகத்த புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல நாம நம்ம உலகத்த பார்க்குற முறைய மாத்தணும். வழக்கமா மனிதர்கள் தன்னை ஒரு தனி மனிதனாவும், இந்த உலகத்த அவங்கள விட்டு வெளியே இருக்கிற வேற ஏதோ ஒரு பொருளாவும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் மாயை. முப்பொருள்ங்கிறது தனித்தனியான 3 தத்துவங்கள் இல்ல. அது எல்லாமே ஒரே உண்மையோட 3 நிலைகள் தான். சித் அப்படிங்கிறது அந்த பேரறிவோட தளம். இதுதான் அந்த அப்சல்யூட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற பர அறிவு. இது உங்க எண்ணங்களோ, உணர்ச்சியோ, இல்ல ஆளுமையோ இல்ல. இந்த எல்லா விஷயங்களும் தோன்றி, பயணம் பண்ணி, மறையிற ஒரு களம் தான் இந்த சித். உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு திரைப்படம்னா, அந்த திரைப்படம் ஓடுற அந்த திரை தான் இந்த சித். நவீன நரம்பியல் உணர்வு, அதாவது இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது மூளையில எங்க இருந்து வருது அப்படிங்கிறத தேடிக்கிட்டு இருக்குது. ஆனா சித்தர்கள் பார்வையில உணர்வு அப்படிங்கிறது, அதாவது அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேரறிவு மூளையில இருந்து வர்ற ஒரு விஷயம் இல்ல. மூளை அந்த பேரறிவை வெளிப்படுத்துற ஒரு கருவி மட்டும்தான். ஒரு ரேடியோவை கற்பனை பண்ணி பாருங்க. ரேடியோவுல கேட்கிற பாட்டு அந்த ரேடியோக்குள்ளேவா இருக்குது? இல்ல இல்லையா? அது காத்துல அலைவரிசையா ஃப்ரீக்வன்சியா இருக்கிற பதிவுகளை உள்வாங்கி ஒளியா மாத்துது. அவ்வளவுதான். அடுத்தது ஜடம், அதாவது ஜடா. இது உங்க உடம்பு, சுற்றுப்புறம், அப்புறம் கண்ணுக்கு தெரியிற பொருட்களை குறிக்குது. ஆரம்ப காலத்துல அறிவியல் பொருட்களை ஒரு திடத்தன்மையை கொண்டது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அணுக்களோட ஆழத்துல போய் பார்க்கும்போது முன்னாடி திடமா தெரிஞ்ச ஒரு பொருள் உண்மையில ஒரு டைனமிக் எனர்ஜி ஃபீல்டா இருக்குதுங்கிறது புரிய வந்துச்சு. மனித உடம்பு இதுக்கு சிறந்த உதாரணம். மனித உடம்புல செல்கள் ஒவ்வொரு நொடியும் புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. உங்க நரம்பு மண்டலம் உங்க அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நொடியும் மாற்றி அமைக்கப்படுது. இங்கே தான் எபிஜெனட்டிக்ஸ் அப்படின்ற அறிவியல் சித்தர்களோட ஞானத்தை உறுதிப்படுத்துது. மன அழுத்தம், நம்பிக்கைகள், உணர்ச்சிகள், உணர்ச்சி நிலைகள், இது எல்லாமே உங்க மரபணுக்களோட செயல்பாட்டை மாத்துது. அதாவது உங்க உள்நிலை உயிரியல் பயாலஜியை மாத்துது. இன்னும் தெளிவா சொல்ல போனா உங்க நம்பிக்கைகள் உங்க உணர்ச்சி நிலையை மாத்துது. உங்க உணர்ச்சி நிலை உங்க ஹார்மோன்ஸை மாத்துது. உங்க ஹார்மோன்ஸோட மாற்றம் தான் உங்க மரபணுக்களோட வெளிப்பாட்டை, உங்க ஜீன் எக்ஸ்பிரஷனை மாத்துது. சித் அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் இந்த ஜடம் அப்படிங்கிற உடம்ப ஆட்சி செய்யுது. 3வது இயல். இதுதான் இந்த முப்பொருள்கள்லையும் ரொம்ப முக்கியமானது. சித் அப்படிங்கிற கான்சியஸ்னஸும் ஜடம் அப்படிங்கிற உடம்பும் இருந்தா மட்டும் பத்தாது. இது 2க்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கணும். ஒரு சக்தி, அதாவது ஒரு எனர்ஜி இருக்கணும். அதுதான் இயல்.
இதத்தான் சித்தர்கள் சிவனின் தாண்டவம்னு சொன்னாங்க. அறிவியல்ல இத தகவல் பரிமாற்றம் அப்படின்னு சொல்றோம். உங்க எண்ணம் மாறுனா, உங்க நரம்பு மண்டலம் மாறுது. அது ஹார்மோன்கள மாத்துது. ஹார்மோன்ஸ் உங்க செயல மாத்துது. இது ஒரு சுழற்சி, ஒரு சைக்கிள். இப்போ தனிப்பட்ட குவாண்டம் களம், அதாவது பெர்சனல் குவாண்டம் ஃபீல்ட பத்தி பார்ப்போம். குவாண்டம் அப்படின்ற வார்த்தைய ஏதோ ஒரு மந்திரம் போல நான் சொல்லல. இந்த உலகம் தனித்தனி பொருட்களோட தொகுப்பு, இல்ல அது தொடர்புகளோட ஒரு வலைப்பின்னல் அப்படின்னு அறிவியல் உறுதிப்படுத்துது. மனித வாழ்க்கையில உணர்வுகள சூழ்நிலையிலிருந்து பிரிக்க முடியாது. ஏன்னா இது 2ம் இன்டர் கனெக்டட். நம்ம மூளையில ரெட்டிகுலார் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் RAS அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இது ஒரு ஃபில்டர் மாதிரி, அதாவது ஒரு வடிகட்டி மாரி செயல்படுது. நீங்க இந்த உலகம் ரொம்ப ஆபத்தானது, இந்த உலகத்துல எனக்கு வாய்ப்புகளே இல்ல, அப்படின்ற மாதிரியான நம்பிக்கைகள்லயே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா, உங்க மூளை மோசமான, கஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள மட்டுமே உங்க கண்ணு முன்னாடி காட்டிக்கிட்டு இருக்கும். ஆனா, அதுக்கு மாறா, என்னால முடியும். இந்த உலகத்துல எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய இருக்குது. அப்படின்ற எண்ணத்திலேயே நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, இந்த RAS நல்ல விஷயங்கள மட்டுமே ஃபில்டர் பண்ணி, இதுவரைக்கும் நீங்க பாத்திராத பல புதிய பாதைகள, ஆப்பர்ச்சுனிட்டீஸ உங்களுக்கு காட்டத் தொடங்கும். இதுதான் நடைமுறை முப்பொருள். நீங்க வெளி உலகத்துல நடக்கிற விஷயங்களுக்கு வெறும் ரியாக்ஷன் மட்டும் கொடுக்கிற ஒருத்தர் இல்ல. நீங்க அனுபவிக்கிற உலகத்த உருவாக்குறதுல உங்களுக்கும் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. நாம அதிர்வு விதி, அதாவது லா ஆஃப் ரெசனன்ஸ பத்தி பேசும்போது, உங்களோட ஒருமைப்பாட்ட, ஒரு கோஹெரன்ட் ஸ்டேட்ட பத்தி குறிக்குது. ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் ஒரு தனிப்பட்ட அடையாளம் இருக்குது. நீங்க பயத்துல இருக்கும்போது, உங்க மூளை ஒரு மாதிரி துடிக்கும். இதுவே நீங்க மகிழ்ச்சியா இருக்கும்போது, உங்க மூளை வேற மாரி துடிக்கும். நீங்க கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கும்போது, உங்க ஜடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடம்போட எனர்ஜி ஃபீல்ட் சிதைந்த நிலையிலேயே இருக்கும். அதாவது டிஸ்ரெகுலேட்டடா இருக்கும். அந்த நிலையில உங்க உலகத்தோட உங்க தொடர்பு எதிர்மறையாவே தான் இருக்கும். நெகட்டிவா தான் இருக்கும். ஆனா நீங்க ஒரு அமைதியான நிலைக்கு வரும்போது, உங்க மூளையில இருக்கிற விவேகத்துக்கு உண்டான பகுதியான ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் விழிப்படையுது. இந்த நிலையில மக்கள் உங்கள அணுகுற விதமே வேற மாதிரி இருக்கும். இதத்தான் நம்ம ரீவயரிங் த பீயிங் பயிற்சிகள் உங்களுக்கு பண்ணுது. பெரும்பாலுமான மக்கள் அவங்க வாழ்க்கைய வெளியிலிருந்து மாத்துறதுக்கு நினைக்கிறாங்க. நெறைய பணம் வந்துச்சுனாலோ, இல்ல இப்ப இருக்கிற இடத்துலருந்து வேற இடத்துக்கு போனாலோ, இல்ல இப்ப செய்யற தொழில் இல்லாம வேற புது தொழில் பண்ணாலோ, இப்ப இருக்கிற உறவுகள்ல இருந்து வேற ஏதாவது ஒரு உறவுகளுக்கு போனாலோ, அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா, உங்க நரம்பு மண்டலம் சீராகாம வாழ்க்கை மாறாது. மனித உடம்ப பத்தி சித்தர் திருமூலர் ஒரு பாட்டுல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. "உடம்பினை முன்னர் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உறுபொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே" அப்படின்னு சொல்றாரு. சித்தர் திருமூலரும் ஆரம்பத்துல அவரோட உடம்ப ஒரு அழுக்கு மூட்டையா தான் பார்த்தாராமா. ஆனா, உண்மை தெரிஞ்சதும் அவர் ஆச்சரியப்பட்டிருக்கிறாரு. அது என்னன்னா, அந்த பிரபஞ்ச அறிவு, அந்த அப்சல்யூட் கான்ஷியஸ்னஸ், அந்த உருபொருளே இந்த உடம்புக்குள்ள தான் இருக்குது அப்படிங்கிறத அவரு தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவரோட உடம்ப போற்றி பாதுகாத்து கோவிலா வச்சுக்கிட்டாராம். ரீவயரிங் த பீயிங் அப்படிங்கிறது, நீங்க இழந்த ஏதாவது ஒரு பொருள தேடி போற பயணம் கிடையாது. உங்க இயற்கையான அந்த நிலைய ஞாபகப்படுத்துறதுக்கான பயணம். நீங்க பொறக்கும்போதே ஒரு தெளிவான நிலையில தான் பொறந்தீங்க. ஆனா, இந்த சமூகமும், உங்க பழைய கர்ம பதிவுகளும், உங்க உள்ளமைப்புல ஒரு இரைச்சல உருவாக்கிருச்சு. நம்ம ரீவயரிங் த பீயிங் வகுப்புகள்ல சொல்லித் தர்ற பயிற்சிகள், முப்பொருள் விதிகள அடிப்படையா கொண்டு தான் வடிவமைக்கப்பட்டிருக்குது. உங்கள கான்ஷியஸ்னஸோட நிலைநிறுத்துறது மூலமா, ஒரு மன அழுத்தத்திலிருந்து, அதாவது ஒரு பதட்டமான மனநிலையில இருந்து, அமைதியான சாட்சி நிலைக்கு கொண்டு வருது. முறையான உயர்நிலை பிராணாயாமம் மற்றும் வாசி பயிற்சிகள் மூலமா உங்க நரம்பு மண்டலத்தையும் உடம்பையும் சுத்தம் பண்ணுது. உங்க எண்ணங்களை சரியா பயன்படுத்தி உங்க வாழ்க்கைய சீரமைக்கிறதுக்கு உதவுது. இது மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும் போது உங்க வாழ்க்கையும் ஒரு நீரோட்டம் போல ஒரு ஃப்ளூயிடிக் ஸ்டேட்டுக்கு வந்துடும். இது வரைக்கும் நீங்க சந்திச்ச போராட்டங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல மறைய தொடங்கும். இப்போதைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியை பார்ப்போம். இந்த பயிற்சிக்கு பேரு விழிப்புணர்வுடன் கவனித்தல், ஸ்டெபிலைசேஷன் இன் சித். நம்ம முதல் பிரச்சனை என்னன்னா, நாம நம்ம எண்ணங்களோட ஓடிக்கிட்டு இருக்கிறோம்.
உங்களுக்கு கோபம் வருதுன்னா, எனக்கு கோபம் வருதுன்னு சொல்லி நீங்களும் கோபமாயிடுறீங்க. இந்த பயிற்சியில ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து, உங்க எண்ணங்கள கவனிங்க. ஒரு எண்ணம் வருது அப்படின்னா, அதுக்கு ஒரு பேர் வைங்க. அது எந்த மாதிரியான எண்ணம், எந்த மாதிரியான உணர்ச்சி அப்படின்னு அடையாளம் கண்டு, அதுக்கு ஒரு பேர் வைங்க. இதுக்கு பேரு அஃபெக்ட் லேபிளிங். உதாரணத்துக்கு, ஒரு கோவமான எண்ணம் வந்துச்சுன்னா, உங்க மனசுக்குள்ளேயே ஒரு கோவமான எண்ணம் வருது அப்படின்னு அடையாளம் காணுங்க. இப்படி நீங்க உங்களுக்குள்ளேயே சொல்லும்போது, நீங்க வேற, அந்த உணர்ச்சி வேற, அந்த உணர்வு வேறயா மாறிடுறீங்க. அப்படி அது வேற வேறயா பிரியும்போது, அந்த எண்ணங்கள், அந்த கோவம் உங்கள கட்டுப்படுத்தாது. இத நீங்க தொடர்ச்சியா பயிற்சி பண்ணிட்டு வரும்போது, நீங்க உணர்ச்சியோட வசமா இருக்க மாட்டீங்க. உணர்ச்சி உங்க வசமா இருக்கும். அடுத்தது மூச்ச சீரமைக்கிறதுக்கான பயிற்சி. மூச்சு சீராகும்போது, உடம்பும், மனசும் சீராகும். மூச்சு தான் உடம்பையும், மனசையும் இணைக்கிற பாலம். இந்த பயிற்சிக்கு பேரு நாடி சுத்தி. நாடி சுத்திய நீங்க இதுவரைக்கும் பல விதமா வேற எங்கேயாவது கத்துக்கிட்டு இருக்கலாம். அது மட்டும் தான் சரிங்கிறது இல்ல. ஒருத்தரும் ஒரு மாரி மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. இப்ப நான் சொல்லிக் குடுக்க போறது ஒரு விதமான மெத்தட். இது உங்களுக்கு பல விதத்துல உதவும். ரொம்ப ஈஸியான பயிற்சி தான். ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து, கண்கள மூடி, உங்க வலது கையில இந்த மாதிரி முத்திரைய வைக்கணும். இதுக்கு பேரு சங்கு முத்திரை. உங்க இடது கை சின்முத்திரையில உங்க இடது கால் மேல இருக்கும். கண்கள மூடிட்டு, ஃபர்ஸ்ட்டு வலது மூக்க அடைச்சு, இடது நாசி வழியா மூச்ச உள்ள சுவாசிக்கணும். உள்ள சுவாசிச்ச மூச்ச ரைட் நாஸ்ட்ரில் வழியா வெளிய விடணும். திருப்பியும் ரைட் சைடு மூச்ச இழுக்கணும். லெஃப்ட் சைடு மூச்ச விடணும். இப்படி லெஃப்ட் சைடு மூச்ச இழுத்து, ரைட் சைடு வெளிய விட்டு, ரைட் சைடு வெளிய விட்ட மூச்ச திருப்பியும் ரைட் சைடு வழியாவே உள்ள எடுத்து, லெஃப்ட் சைடு வழியா வெளிய விடுறது ஒரு சைக்கிள். இது மாதிரி 5 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணணும். இந்த சுவாசத்த ரொம்ப மென்மையா பண்ணணும். உதாரணத்துக்கு, உங்க மூக்க நுனிக்கிட்ட கொண்டு வந்து இந்த மாரி பயிற்சி பண்ணும்போது, ஒரு பறவையோட இறக வச்சோம்னா, அந்த இறகு அசையாத அளவுக்கு மெதுவா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த சுவாசம் உங்க மூளையோட 2 பகுதியையும் சமநிலைப்படுத்தி, உங்க நரம்பு மண்டலத்துக்கு நான் பாதுகாப்பா இருக்கிறேன் அப்படின்ற செய்திய அனுப்பும். அடுத்தது நோக்கத்தை உருவாக்குதல். இந்த பயிற்சிய பண்ணி உங்க மனம் ஒரு அமைதி நிலைக்கு வந்ததுக்கப்புறம், நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்குறதுக்கான தயார் நிலையில இருப்பீங்க. காலையில இந்த மூச்சு பயிற்சிய செஞ்சதுக்கப்புறம், இன்னைக்கு நான் எந்த நிலையில இருக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. பணம் வேணும் அப்படின்னு கேட்கிறத விட, இன்னைக்கு நான் தெளிவாவும், தைரியத்தோடவும் செயல்பட போறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சொல்லுங்க. இது உங்க மூளையோட RASஸ சீரமைக்கும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. மனசுக்குள்ள நீங்க நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதால மட்டும் எந்த நல்லதும் நடந்துராது. எந்த மாற்றமும் நடந்துராது. நீங்க நினைக்கிற மாற்றத்துக்கு உங்க நரம்பு மண்டலமும் தயாரா இருக்கணும். உங்க மூளை உயிர் பிழைக்கிறதுக்கான ஒரு சர்வைவல் மோட்லயே இருந்துட்டு இருக்கும்போது, உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்க முடியாது. அதுக்காக உங்க மூளைய அமைதிப்படுத்துறதுக்காக எங்கேயோ காட்டுக்கு போயோ, இல்ல உலகத்த விட்டுட்டு போயோ, எங்கேயாவது தனியா போய் உட்கார்ந்து கொஞ்ச நாள் தியானம் பண்ணணும், ஏதாவது பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. சித்தர்கள் உங்கள உலகத்த விட்டு ஓடவும் சொல்லல. அவங்களும் அந்த உலகத்த விட்டு ஓடி போகல. அவங்க வைத்தியம் பார்த்தாங்க. காலம் கடந்த அறிவியல, பல கண்டுபிடிப்புகள நம்மளுக்கு குடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இது மாதிரியான பல விஷயங்கள பண்ணியிருக்கிறாங்க. சித்தர்களோட முப்பொருள் தத்துவத்த அடிப்படையா கொண்டது தான் நம்ம ரீவயரிங் த பீயிங் பாதை. இந்த உலகத்த விட்டு நம்ம பாதை உங்கள வெளிய கூட்டிட்டு போக போறதில்ல. அதுக்கு மாறா இந்த உலகத்துல நீங்க இப்ப இருக்கிறத விட ரொம்ப எஃபிஷியன்ட்டா செயல்படுறதுக்கும், ஆற்றல் வாய்ந்த மனிதரா செயல்படுறதுக்குமான பாதையில கூட்டிட்டு போகும். ரீவயரிங் த பீயிங் ஒரு பயிற்சி முறை மட்டும் இல்ல. அது ஒரு வாழ்க்கை முறை. உங்க உள்நிலை மாறுனா, உங்க குடும்பம் மாறும். உங்க வேலை மாறும். உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒட்டுமொத்தமும் மாறும். இது ஏதோ மேஜிக் இல்ல, மந்திரம் இல்ல. இது ஒரு அறிவியல் முறை. இந்த அண்டத்துல என்ன இருக்குதோ, அதுதான் பிண்டமான இந்த உடம்புக்குள்ளேயும் இருக்குது. இந்த பிரபஞ்சம் நீங்க நினைக்கிற மாரி உங்களுக்கு வெளிய எங்கேயோ இல்ல. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்குள்ளேயே இருக்குது. முப்பொருள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கை பயணத்துக்கான வரைபடம். சித் அப்படிங்கிறது கான்ஷியஸ்னஸ். உங்க அறிவ சரியா பயன்படுத்திக்கங்க. இந்த ஜடமாகிய உங்க உடம்ப சரியா பாதுகாத்துக்குங்க. வாழ்க்கையோட ஒவ்வொரு தருணத்தையும் ரசிச்சு வாழுங்க. உங்கள் உள்ளங்களில் அமைதியும், சுற்றங்களில் நல்லிணக்கமும் உண்டாகட்டும். ஓம் நம சிவாய. Thanks for watching. Like, share and subscribe for more insights.